Hi brothers and sisters, welcome to this new video. காலைல pre-market put போட முடியல, apologies. ஏண்டா சில தவிர்க்க முடியாத காரணங்கள், personal issues. சரியா, இனிமே கண்டினியூவா போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக கீழே போய் முடிஞ்சுது. எப்போவுமே ஒரு வாலட்டைலாக மார்க்கெட் ரேஞ்சிலே போய் முடியும். இன்னைக்கு வந்து நல்லா கீழே இறங்கி முடிஞ்சிருக்கு 1% வரைக்கும். ஆனால் 3-வே மூவ் வாலட்டைல் நடந்திருக்குது. சரியா, அப்படி இருந்தும் டேட்டாஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் டேட்டா எல்லாமே நம்ம பார்ப்போம். குட்டு இருந்த போதிலும் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஹெவி வெயிட்ஸான ஐசிசி, ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அப்புறம் வந்து ஏர்டெல், எஸ்எல் டெக்கு, இது எல்லாமே வெயிட்டேஜில் -30, ஹெச்டிஎஃப்சி -30, இன்ஃபோசிஸ் -26, டிசிஎஸ் -16, ஏர்டெல்ஸ் -16, எஸ்எல் -11 ஹெவி வெயிட்ஸில் போயிருக்கு. ஐடி செக்டர் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், பேங்கிங் செக்டரும் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஐடி செக்டர் 1.5% இறங்கியிருக்கு, பேங்கிங் செக்டர் 1% இறங்கியிருக்கு. ரைட்டா, ஐஎன்ஆர் வந்து 87.61, அதோடைய லைஃப் டைம் லோ 87.89, அதே இடத்துல நின்றுருக்கு. எல்லாமே யூஎஸ் டாரிஃப் இதுதான் பிரச்சனை தான். அது எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியல. நம்ம வந்து இதில் டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். நிஃப்டியின் டேஞ்சர் இல்லாட்டி எப்பொழுது போல தான் நிஃப்டி வந்து ஒரு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக கிஃப்ட் நிஃப்டி அபோவ் ட்ரேட் ஆனதுனால டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன் கேப் அப்னு. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஃபேக் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேணாம். NSE 360ங்கிற இதுலேயே லிங்க் இருக்கும். அதில் கூட நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இதை காமிக்கிறேன். இது NSE 360 டைப் பண்ணிங்கன்னா இது ஃபேக்கு. இது பாருங்கள், US டாலர்லேயே கேட்டிருப்பாங்க. இன்வெஸ்ட் $2000, கெட் $40,000. இந்த பெண்கள் பேசுறது, ஆண்கள் பேசுறது, நாங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தோம், இதெல்லாம் ஃபேக்கு. இதில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேணாம். NSE 360 அடித்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். என்னுடைய வீடியோஸ், அப்புறம் சார்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, அடுத்தது வந்து இன்றைக்கி காலையிலே செவ்வாய் க்ளோஸ் வந்து 24,712. இன்றைய ஓப்பன் வந்து 24,695. 5 மினிட்ஸுக்கு மாற்றிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். ஆனால் 9.15க்கு ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு. அதுதான் இன்றைய ஹை கூட. 24,702. 9:35க்கு மலமலமலமன்னு கீழே இறங்கி 24,507, 200 பாயிண்ட்ஸ் டவுனு. அப்புறமா ரப்பர் பந்து மாதிரி பாருங்க, அப்படியே அடிச்ச பந்து மாதிரி மேலே ஏறிச்சு. 11:05க்கு 24,677, 170 பாயிண்ட்ஸ் அப்பு. அப்புறம் 3:30 மணி வரை படிப்படியாக மெதுவாக இறங்கி ஒரு 170 பாயிண்ட்ஸ் இறங்கி 24,500ல் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஓப்பன் 24,695, ஹை 24,702, லோ 24,481, க்ளோஸ் 24,500. 220 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. 211 பாயிண்ட்ஸ், 0.85% டவுனு. சப்போர்ட் அகைன் இந்த இடம் பாருங்க, 24,500ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. நம்ம வந்து லாஸ்ட்டாக டெக்னிக்கலாக பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் 24,300 அடுத்தது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,700, 25,000. இன்னைக்கு கிரீன் கேண்டில் 17, ரெட் கேண்டில் 37. டாப் கெய்னர் வந்து டைட்டான் 1.5% அப்பு, LNT 0.5% அப்பு, கோல் இண்டியா 0.5% அப்பு, ஹீரோ மோட்டா 0.5% அப்பு. டாப் லூசர் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 3.25% டவுனு, எஸ்எல் டெக் 2.25% டவுனு, டிசிஎஸ் 2% டவுனு, பவர் கிரிட் 2% டவுனு. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை அந்த சார்ட்டு மாத்திரம் இன்னைக்கு நல்ல ஒரு ரெட் கேண்டில் போட்டு கீழே வந்துருச்சு. ஒரு இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்துருச்சு. 54,382 டு 53,768, 1% டவுனு, 650 பாயிண்ட்ஸ் டவுனு. இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்கை தவிர பாக்கி எல்லா பேங்குமே ரெட்டு. சப்போர்ட் அகைன் 53,500, ரெசிஸ்டன்ஸ் 54,500. ஓகே, இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே இறங்கிடுச்சு. இந்த பாருங்க, ஐடி செக்டர் 1.5%, மிட் கேப் 1.25%, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 3%, ஆட்டோ செக்டர் 0.5% டவுனு, கன்சூமர் காமோடிட்டிஸ் 3% டவுனு. இப்படி எல்லா செக்டருமே ரெட்டில் தான் இருந்தது பார்த்தோம் நம்ம. சரியா,
அப்புறம் அட்வான்ஸு 835, டிக்ளைன் வந்து 1091. ஓகே, அடுத்தது கோல்டு பார்த்துடலாம். கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு இருக்கு, பிரச்சனை உருவாயிட்டு இருக்குது எங்கேயோங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான். அங்கே பாருங்க $3405, 3500 தான் இது லைஃப் டைம் ஹை. இந்த சார்ட்டை பாருங்க. பல குளோபலில் பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி சில்வர் பாருங்க, ஒரு செங்குத்தா ஏறிட்டு பாருங்க 39.02, 39.502 தான் இப்போதைக்குள்ள ஸ்விங் ஹை, அதை நோக்கி போயிட்டு இருக்கு சில்வரு. இன்னைக்கு போர்ட் ரேட் வந்து 9405, சில்வர் 130. அதே மாதிரி பிட்காயின் பாருங்க, 1,24,517 தான் லைஃப் டைம் ஹை. 1,08,717 வரைக்கும் கீழே வந்தது. இப்போ 1,13,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் ஆயில் 64 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் 0.25% அப்பு, S&P 500 0.25% அப்பு, நாஸ்டாக் 0.25% அப்பு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.5% டவுனு, CSE இட்டாலி ஃபிளாட்டு, DX ஜெர்மனி 0.25% டவுனு, ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.25% அப்பு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 0.25% அப்பு, ஹாங்காங் ஹேங்செக் 3% டவுனு, டைவான் 1.25% டவுனு, கொரியா கோஸ்பி 0.25% அப்பு, SCT கம்போசிட் 0.25% அப்பு, ஜாகத் இந்தோனேஷியா 0.25% அப்பு, சங்கை சைனா 1.25% அப்பு. FIDA ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை இதில் பாருங்க, இது வரைக்கும் 34,733 கோடிக்கு வித்திருக்காங்க. கடைசியாக நடந்த செவ்வாய்க்கிழமையே 6,516 கோடிக்கு வித்திருக்காங்க. போன மாசத்துல 47,660 கோடி. கிளியர் கட்டா அவங்க செல்லிங்ல இருக்காங்கிறது புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை கம்யூனிட்டிவ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சர் அவுட்புட், இது எல்லாமே இந்தியாவுடைய இது நல்ல டேட்டாஸ் வந்திருக்கு. அப்படி இருந்தும் இன்னைக்கு மார்க்கெட் இறங்கி இருக்கிறது பார்க்கலாம். ஜிடிபி யூஎஸ்டி ஜிடிபி வர வேண்டியிருக்கு, இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வர வேண்டியிருக்குது. சரியா, சில மணி கண்ட்ரோல் நியூஸ் பார்ப்போம். டாக்டர் அகல்வார் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் அகல்வா ஹெல்த் கோரோட மெர்ஜ் ஆகிறதாக சொல்லப்படுது. அது 18% டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி ஓயில் எலக்ட்ரிக் ஷேர் வந்து 5% ஜம்ப் ஆயிருக்கு. இது வந்து Gen 3 ஸ்கூட்டரை வந்து ஏதோ சர்டிஃபிகேஷன் ஓகே இருக்குது. ரைட்டா, அடுத்தது வந்து ட்ரம்ப் வந்து இந்தியா இஃப் ஸ்டாப் ரஷ்யன் ஆயில் நமக்கு 25% தான் போடுன்னு சொல்லியிருக்காரு. எக்கனாமிக் டைம்ஸ்ல இந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் ரஷ்யா வந்து யுக்ரைன் மேல கடும் தாக்குதல் பண்ணி 15 பேர் இறந்துட்டதாக சிஎன்என்ல நியூஸ் வந்திருக்குது. அதே மாதிரி பிஎம் மோடி அண்ட் XI மீட்டிங் பண்றாங்க, SUO சம்மிட்டு ஜி நியூஸ்ல வந்திருக்கு சைனால. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன் வந்து UN சாங்ஷன் வந்து ஈரான் மேல போட போறதாக டிடி நியூஸ்ல வந்திருக்கு. அப்புறம் ஈரான் வந்து வார்ன் பண்ணுது, UK, பிரான்ஸ், ஜெர்மனி இவங்கெல்லாம் நீங்க சாங்ஷன் போட்டீங்கன்னா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்திருக்குது. சரியா, அப்புறம் பிளேயர் வந்து ஒயிட் ஹவுஸ்ல ஜாயின் பண்ணிருக்காரு. அதாவது ட்ரம்ப்புடைய மீட்டிங்னால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது போஸ்ட் வார் காசாக்காண்டி இது பிபிசியில் இந்த நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு 4 பேர் கொல்லப்பட்டதாக காசால அல் ஜசீரா நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் சிரியா மேல தாக்குதல் நடத்திருக்கிறதாக அல் ஜசீரால நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் கில்லிங் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் இன் காசா ஷாக்கிங் தி இந்தியா இன்னைக்கு சொல்லியிருக்கு, ஹிந்துல வந்திருக்கு இந்த நியூஸ். அதே மாதிரி போப் வந்து டிமாண்ட் பனிஷ்மெண்ட்டு, இது வந்து 10 பேர் பசியினால இறந்துட்டு இருக்கா நியூஸ் கேட்டு இந்த கார்டியன்ல இந்த நியூஸ் வந்திருக்கு. அப்புறமா காசா ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரைக் பண்ணது மறந்து பெரிய இந்த மோசமான விஷயம் பிபிசியில் நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் காசா மீட்டிங் வந்து ட்ரம்ப் வந்து ஹெட்டாக இருந்துட்டு அங்கே மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இது ஹாஸ்பிட்டலில் இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்ணதை பெரிய இஷ்யூவாக கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு இதில் NBC நியூஸில் வந்திருக்கு. சரி, நிஃப்டி ஏன் டேஞ்சரு இல்லாட்டி ஏன் டேஞ்சர் இல்லைங்கிறதுக்கானதை நம்ம டெக்னிக்கலாக பார்த்துருவோம். இது பாருங்க, 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே, 50 மூவிங் ஆவரேஜ் கீழே, 100 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சு நிஃப்டி. அடுத்தது 24,070 தான் நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு, 24,000 பக்கம். இது வந்து நான் வந்து லாங் டேர்ம்ல சொல்றேன், உடனே சொல்லலை. 200 மூவிங் ஆவரேஜ் ஒரு சப்போர்ட்டாக இருக்கு. இது ஒரு டேஞ்சரான ஒரு கண்டிஷன்ல தான் நிஃப்டி இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் வந்து ஏன் டேஞ்சர் இல்லைங்கிறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் அழிச்சிடுறேன், அழிச்சிட்டா தான் புரிய வரும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன், இதை பெருசு பண்ணிடுறேன்.
அப்போ தான் இந்த நிஃப்டி வந்து எப்படியெல்லாம் விளையாட்டு காமிச்சிருக்குதுன்னு நம்ம பார்த்துக்குவோம். எனி நியூஸ் வந்து நிஃப்டியுடைய இதை தன்மையை மாற்றிடும். இந்த இடத்துல பாருங்க, ஒரு ட்ரா பண்ணுறேன். நிஃப்டி இங்கே ஏறிச்சு, ஏறிட்டு இங்கே இறங்கியிருக்கு, ரைட்டா? இதை நீங்கள் பார்த்துக்குங்க. இதே மாதிரி எத்தனை தடவை நடந்துக்குன்னு பாருங்க. இங்கே ஏறிச்சு, இங்கே இறங்குச்சு, இறங்கிட்டு ஃபாலோவில் பாருங்க, மறுபடியும் மேலே அதே மாதிரி ஏறிச்சு, அதே மாதிரி இறங்குச்சு, மறுபடியும் அதே மாதிரியே ஏறிச்சு, அதே மாதிரி இப்போ மறுபடியும் இறங்கியிருக்கு. மறுபடியும் ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை இந்த இடத்துல வந்து திரும்ப திரும்ப நிஃப்டி வந்து இந்த இடத்துல வந்துட்டு மேலே போயிருக்கு. வரைகிறேன் பாருங்க. இந்த இடம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ இந்த இடத்த அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்காது. அப்படி உடைத்து விட்டால், இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நான் வரைகிறேன். இந்த பாருங்க, இது ஒரு ஷோல்டராகவும், இது ஹெட்டாகவும், இது ஒரு ஷோல்டராகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம்டா, இந்த ஷோல்டர் ஹைட் என்ன 24,750 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த பேட்டர்ன் பிரகாரம், ரைட்டா? இந்த பேட்டர்ன் இது பிரகாரம் ஹைட்டு, இந்த ஹைட்டு பிரகாரம் 1000 பாயிண்ட்ஸ் வருது சான்சஸ் இருக்கு. இப்படி வரக்கூடாது, ஆனா பேட்டர்ன் பிரகாரம் வரலாம், சரியா? எது வேணா நடக்கலாம். பவுன்ஸ் பேக் ஆகலாம். எனி நியூஸ், அதாவது ட்ரம்புடைய நியூஸ் தான் விஷயத்தை மாற்றும். எந்த நியூஸும் கீழேயும் கொண்டு வரும், மேலேயும் கொண்டு போகும், சரியா? இந்த வீடியோ பயனுள்ளதாக நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.